உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில நான் வந்து ஒரு ஒரு ஜெபம் நீண்ட காலமாய், நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, வருஷங்களாய் நான் ஒரு காரியத்திற்காய் ஜெபிச்சு கொண்டிருந்தேன். ஆனா, எனக்கு அந்த ஜெபத்துக்கு பதிலே வரல. எத்தனையோ வருஷங்கள் சொல்லப்போனா, என் என் பையன் 2 வயசுல இருந்தே அவன் பொறந்ததுலேருந்துன்னு கூட சொல்லலாம். அவன் பொறந்ததுலேருந்து அவன் காலேஜ் படிக்கிற காலம் வரையிலும் ஆனா நான் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நடக்கல. கிடைக்கல. அந்த ஜெபத்துக்கு பதில் எனக்கு கிடைக்கல. ஒரு காலம் அந்த பதில் எனக்கு இல்லை என்று என்னை நான் என்ன பண்ணேன்னா, அந்த பதிலை நான் ஏற்றுக்கொண்டேன். சரி, இனி நமக்கு இந்த பதில் கிடைக்காது. முடிந்து விட்டது. இது க்ளோஸ்டு. நமக்கு இது இல்லை என்று அதையும் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்றைக்கு இதோ இந்த ஒரு புனிதமான பரிசுத்தமான வேதத்தை என் கரங்களில் உண்மையாய் எடுத்து அதை வாசித்து தியானம் செய்ய ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, ஒரு காலகட்டத்தில் நான் பிறவி கிறிஸ்தவள் தான். எங்கள் அம்மா அப்பா, எங்கள் தாத்தா பாட்டி கூட கிறிஸ்டியன் தான். ஆனால் வேதத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தேன். வேதம் இருக்கும். எப்போ இருக்கும் தெரியுமா? என்னோடய செல்ஃபில் இருக்கும். நான் ஹாஸ்டலில் படிக்கிறதுல கூட காலை மாலை மதியம் 3 வேளையும் படிப்பேன். சங்கீதம் மட்டும் படிப்பேன். ஏன்னா மீதியெல்லாம் எனக்கு புரியாது. ஆனால் என் நேரமே தலைமாட்டில் இருக்கும். நான் தூங்கினா என் தலைமாட்டில் இருக்கும். என் செல்ஃபில் முதல்ல பைபிள் தான் இருக்கும். நான் படிக்க ஆரம்பித்தேன்னா கூட அதை தான் படிப்பேன். ஒரு சும்மா கொஞ்சம் படிச்சுட்டு நான் என்னோடய பாடத்தை படிப்பேன். ஆனால் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை பிரியமானவர்களே, கிடைக்கல. நான் அந்த கேட்ட ஜெபத்துக்கு எனக்கு பதில் கிடைக்கல. ஆனால் ரொம்ப அழுதேன். ஏன் இது எனக்கு கிடைக்கல? ஏன் ஆண்டவரே எனக்கு கிடைக்கல? நெருங்கி கிடைக்கும். அதாவது ஒரு மாயையை போல் கண்ணாடியில் காட்டினதை எடுக்க முடியுமா? கண்ணாடிக்குள்ளே ஒரு பொருள் இருந்தால் அதை நம்மளால் உருவத்தை எடுக்க முடியுமா? அதுபோல் நான் எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறது மாதிரி இருந்தேன். கிடச்சிருச்சுன்னே ஏமாந்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஒரு நாள் இல்லை, நமக்கு இனிமேல் இது இல்லை என்று முடிவு பண்ணினேன். ஒரு காலகட்டம் வரும்போது ஆண்டவர் என்னை இந்த வேதத்தை என் கரங்களில் கொடுத்து, என்னை கரங்களில் இருந்தது, அதை படிப்பதற்கு எனக்கு நேரத்தை கொடுத்தார். அது என்ன பண்ணேன்? இரவு பகலாய் அதை நான் கடமைக்கு வாசிக்கலை, சந்தோஷமாய் வேதத்தை கையில் எடுக்குன்னா அப்படி சந்தோஷமா. ஈவன் இன்னும் சொல்லப்போனால் அப்படி படிக்கலாமான்னு தெரியல. ஏன்னா நிறையா பேர் முழங்கால் போட்டு படித்தேன்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு கூட நான் வேதம் படிச்சிருக்கேன். ஆரம்ப காலத்தில் வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பிக்கும் போது படிச்சுக்கிட்டே இருப்பேனா, பசிக்கும்னோடனே எடுத்து சாப்பாடு வச்சுட்டு முன்னால் டேபிளில் விரித்து வச்சுட்டு நான் சாப்பிட்ருக்கேன். அது படிச்சிருக்கேன். அது தப்பாக என்னன்னு எனக்கு தெரியல. கர்த்தரை என்னை மன்னிக்கணும். அப்படி நான் படித்து தியானித்து இந்த வேதத்தின் வசனங்களுக்கு என்னை முற்றிலுமாய் நான் என்னை அர்ப்பணித்தேன் பிரியமானவர்களே. அந்த கல்வாரி அன்பை நான் உணர்ந்தேன். மோசே கொடுத்த எல்லா பிரமாணங்களையும் நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, ஆண்டவருக்கு அருவருப்பானது என்ன என்ற எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டேன். நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கக்கூடாது, எதை நம்ம நேசிக்கணும், எதுக்கு பின்னால் நம்ம ஓடணும், இவை எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டேன். அந்த தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அதன்படி என்னை நான் மாற்றினேன். அப்படித்தான் நான் சொல்லணும். என்னை முழுமையாக மாற்றினேன். இந்த வசனங்களினால் நான் மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் உண்மை. இந்த வசனங்கள் என்னை புதிய ஒரு மனுஷியாய் மாற்றியது. முற்றிலும் புதிய மனுஷியாய் என்னை மாற்றியது. பழைய ஒரு இன்பமதி அல்ல, புதிதாய் பிறந்த மகள் போல என்னுடைய பாவனை, என்னுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளும் மாறினது. எப்படி மாறினதுன்னா, தேவனுக்கு உகந்ததாய் மாறினது. எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டு இந்த கல்வாரி அன்புக்கு என்னை நான் ஒப்படைத்து
தேவனுடைய அ அவர் நியமித்த ஓட்டத்தில் அவருக்கென்று நாம் வாழ வேண்டும். எனக்காய் என் தேவன் ஜீவன கொடுத்தாரே, அவருக்காய் நான் என்னத்த கொடுக்கணும்? அவருக்காய் நான் வந்து ஓடணும்னு சொல்லி நான் என்னை அதாவது அர்ப்பணித்தேன். அவருடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தேன். அப்போது ஏசாலைக்கிற ஜெபகோபுரத்தில வாலண்டியரா நான் போய் சேர்ந்தேன். அப்போது சேரும்போது சேர்ந்து 1 மாதம் கூட ஆகல. என்னோட ஜெபம் என்ன ஜெபம் இருந்தது. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா! அப்ப எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, இல்லன்னு சொல்லிட்டோம். இப்ப கேட்குது. இப்ப வந்திருக்கு. இது எனக்கு வேண்டாம். வேண்டான்னா, ஊழியம் முக்கியம். எனக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்ற மாரி. நான் கேட்டது என்னன்னு சொன்னா, ஒரு அரசாங்கத்து வேலை கேட்டேன் பிரியமானவர்களே. கவர்மெண்ட் ஜாப். நான் டீச்சரா இருந்தனால பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு அந்த அந்த போஸ்ட் வந்து கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு சாங்ஷன் ஆகணும். அதற்காக ஓடிக்கொண்டிருந்தேன். அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப கிடைக்கணும்னு பார்க்கும்போது, பலவிதமான காரணங்கள் நான் நெனச்சேன். ஆனா கர்த்தர் தான் அந்த வாசலை எனக்கு அடைத்து வைத்திருந்தார். ஏனென்றால், அது கிடைச்சிருந்தா இந்த பொக்கிஷத்த நான் விட்டிருப்பேன். இந்த பொக்கிஷத்த அவ்வளவு நான் நேசிச்சிருக்க முடியாது. கர்த்தருக்கு தெரியும். யாருக்கு எப்ப என்ன குடுக்கணும் அவருக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் எனக்கு அந்த கவர்மெண்ட் வேலையை நான் கேட்ட ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்தார். ஆச்சரியம்! அற்புதம்! நடக்குமா? இல்லையே! ஆனால் 5 கவர்மெண்ட் ஸ்கூல்ல 5 வருடங்களும் 5 ஸ்கூல்ல வேலை செய்றதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்க்கும்போது நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? இது நமக்கு இல்ல. அழுவேன். நமக்கு இல்ல. இவ்வளோ சின்சியரா வேலை செஞ்சோம். ஆனா நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சு அழுவேன். ஆனா கர்த்தர் உண்மையிலேயே அவர் பிள்ளையாய் மாறி, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருக்கென்று என்னை அர்ப்பணித்து, அவர் காரியமாய் முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை நான் உண்மையாய் தேடும்போது, கர்த்தர் எனக்கு கூட கொடுத்தார். ஆச்சரியம்! அற்புதம்! அதிசயம்! உண்மை பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க ஜெபத்துக்கு பதில் கேட்குறீங்க. நெறைய பேர் இது மாரி இருந்திருப்பீங்க. அதனால ஆண்டவருடைய சத்தம் கேட்கும்படியாய் அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து, முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். நீங்கள் கேட்பது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அவர் பூரணமான எந்த நன்மையும், நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இது சத்தியம். இதை நான் என் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளும்படியாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை உங்கள் மன விருப்பத்தின்படி தந்து, உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சித்தம் செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். இவைகள் உங்களுக்கு கிடைக்கும். காட் பிளஸ் யூ.